பெங்களூரோட 2026 போக்குவரத்து சீரமைப்பு திட்டத்தை பத்தி ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாம். கர்நாடக அரசு ஒரு பெரிய பிளான் அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரீ டிராஃபிக் 2026னு பேரு. எதுக்குன்னா மார்ச் 2026க்குள்ள பெங்களூரு டிராஃபிக்கை குறைக்கணுமா. இதுல ரோடு சரி பண்றது, பஸ்ஸு மெட்ரோ எல்லாம் ஒன்னாக்குறது, குப்பை மேலாண்மைன்னு எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு 90 நாள் ஆக்ஷன் பிளானும் ரெடி. முதலாவது விஷயம், ஒரு நகரம் ஒரே அட்டை அறிமுகப்படுத்த போறாங்க. எப்படின்னா ஒரே கார்டை வச்சு பிஎம்டிசி பஸ்ஸு, பிஎம்ஆர்சிஎல் மெட்ரோ, ஆட்டோன்னு எல்லாத்துலேயும் போகலாம். ஒரு ஆப் மூலமாகவும் பயணங்களை கண்காணிக்கலாம். ஆனா பாருங்க, மெட்ரோல ஏற்கனவே இந்த நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு NCMC இருக்கு. ஆனா டெய்லி 40 லட்சம் பேர் போற பிஎம்டிசி பஸ்ல இன்னும் வரல. இது நம்ம சென்னையில வந்த சென்னை ஒன் ஆப் மாதிரி ஒரு முயற்சி. ரெண்டாவது, அந்த 90 நாள் ஆக்ஷன் பிளான். முதல் மாசத்திலேயே 1600 கிலோமீட்டர் ரோட சரி பண்ண போறாங்களாம். அப்புறம் என் சாலை என் பொறுப்புன்னு ஒரு கேம்பெயின். 75 ஜங்ஷன்ல சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பஸ் இல்லாத ஏரியாவுக்கு சின்ன பஸ், டெக் பார்க்குகளுக்கு கனெக்டிவிட்டின்னு இருக்கு. வர்த்தூர் மேம்பாலத்துல டபுள் டெக்கர் ரோடு கட்ட முடியுமான்னு கூட பாக்குறாங்க. கடைசியா அவுட்டர் ரிங் ரோடு ORR டெவலப்மெண்ட் பத்தியும் சில விஷயங்கள். ORRக்கு ஒரு டீடைல் ரிப்போர்ட் ரெடி பண்ண ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. கார் பூலிங் என்கரேஜ் பண்றது, ORRல ஃபாஸ்டேக வச்சு பீக் ஹவர்ல பணம் வசூலிக்கிறது பத்தியும் யோசிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பெங்களூர்ல 1.2 கோடி வண்டிங்க இருக்கு. அதுல 82% டூ வீலர்ஸ். அப்போ 194 கிலோமீட்டர் ரோட நோ பார்க்கிங் ஜோனா மாத்துறது எவ்வளவு முக்கியம்னு புரியும். கூடவே 78 புது நடைபாலம் கட்டுவது, ரோடு வேலை, பள்ளம் சரி பண்றதை கண்காணிக்கிறது, குப்பை மேலாண்மை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறது எல்லாமே இதுல அடங்கும். மொத்தத்துல இந்த பிளானோட நோக்கம் போக்குவரத்து, ரோடு வசதி எல்லாம் சரி பண்ணி மார்ச் 2026க்குள்ள பெங்களூரு டிராஃபிக்கை கணிசமா குறைக்கிறது தான்.